இறைவன் இந்த பூமியில் வழங்கும் முதல் ஞானம் என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆத்துமா. இந்த மனித உடலில் 2 புருவங்களுக்கு மத்தியில், அதாவது 3 இன்ச்சி உள்ள தண்ணி அந்த ஆத்மா இருக்கு. பிறகுட்டின்னு சொல்லுவோம், மனோன்மணியம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த ஆத்மா ஒரு சின்ன கசகச அளவுல ஆத்மா இருக்கு. ஆத்மா அங்க இருக்க போய் தான் நம்ம பொட்டு வச்சுக்கிறோம், சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். ஆக அந்த ஆத்மா ஒரு பொழுதும் மரணம் அடையாது. ஆத்மாவை சுத்தி இருக்கின்ற இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 தத்துவங்களால் ஆனது இந்த உடல். இந்த உடல் ஒரு மண் பொம்மை அல்லது ஒரு சட்டை. ஆத்மாவை சுற்றி இருக்கிற சட்டை தான் இந்த உடல். கீதை போதிக்குது. ஒரு சட்டை பழசாயிட்டுன்னா அதை மாற்றிட்டு புதிய சட்டை போடுவோம். அதே போல இந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவானது இந்த உடல் வயோதிகம் அடையும் பொழுது இந்த உடலை விட்டு அந்த உடலை போட்டு ஆத்மா பிரிச்சிடும். கவனிச்சு பாருங்க, ஆத்மா பிரிந்தது, ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம்னு சொல்லுவாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர உயிர் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக உயிர் என்ற ஆத்மா ஒருபோதும் அழிய போவதில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நித்தியமானவர்கள், சாஸ்வதமானவர்கள், சத்தியமானவர்கள், இறைவனின் குழந்தைகள். இந்த பூமியில் வசிக்கக்கூடிய 800 கோடி பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகள், அந்த இறைவனின் பிள்ளைகள். இதைத்தான் நமது ஐயா கூறுகிறார்கள், சம தர்மம், சமத்துவ பார்வை. இங்கு ஜாதி, மதம், இனம் வேறுபாடு. ஆத்மான்னு பார்த்தா ஆத்மாவுக்கு ஜாதி கிடையாது. ஆண்கிற ஜாதியும் கிடையாது, பெண்கிற ஜாதியும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மற்ற இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவங்கிற வேற்றுமைகள். எந்த வேற்றுமையும் ஆத்மாவிற்கு கிடையாது. நாமெல்லாம் ஆத்மாக்கள். ஒரு காலத்துல மேல பிரம்மலோகம், பரந்தாமம், ஆத்ம உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு செம்பன் நிறமான உலகத்தில் வசித்தவர்கள் தான் நம்ம எல்லாரும். இப்ப இந்த பூமி பந்துல இருக்கிறோம். ஆனா நம்ம ஆத்மாவாக இருக்கும் பொழுது இந்த 800 கோடி பேருமே அந்த பரந்தாம வாசிகளாக இருந்தோம். அங்கு அந்த பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதி சொரூபமான இறைவன் அங்கு இருக்கின்றார். அந்த இறைவன் எப்படி ஒருத்தர் தான் இறைவன்கிறத புரிஞ்சுக்கணும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் சொல்லுவாங்க. ஆக 800 கோடி ஆத்மாக்களுக்கும் ஒருத்தர் தான் அப்பா. அந்த அப்பாவாகிய சிவபெருமான் கர்ப்பத்துல வரமாட்டாரு. பிறப்பு இறப்பு இறைவனுக்கு கிடையாது. அத்தகைய இறைவன் அந்த ஜோதி சொரூபனா அங்க மேல இருக்காரு. அவர் பக்கத்துல நம்ம எல்லாரும் இருந்தோம். அங்கிருந்து ஒவ்வொரு ஆத்மாவாக இந்த பூமிக்கு வர்றோம். இந்த பூமியின் தத்துவம் என்னன்னா, ஒரு விதை இந்த மண்ணுல விழுந்தா செடி மரமாகும். அதே போல ஆத்மாங்கிற விதை மேல இருந்து இந்த பூமிக்கு வருது.